வணக்க நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து குழம்பு. இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பருப்பு கழனி பண்ணிச்சு ஒரு பானையில் எடுத்து வேக வைக்கிறேன். அப்புறம் குக்கரில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6, பூண்டு வந்து முழு பூண்டு 1, அப்புறம் சேனக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, சிறுகிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் இவ்வளோ போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு விசிலு வரைக்கும் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து சாம்பார் தூள், இதுதான் எங்கள் ஊர் சாம்பார் தூள். பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வத்தல் ஒரு 20, 25 கிட்ட எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எல்லாம் இதை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடைஞ்சிட்டு எல்லா குக்கரில் வெந்த காயெல்லாம் போட்டுட்டு முருங்கைக்காய் மட்டும் நான் குழஞ்சிருன்னு சொல்லி நான் தனியாக வேக வச்சு அதையும் நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து மிக்சியில் இருக்கிற மசாலா எடுத்து எல்லாம் உள்ளே போடுறேன். போட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுறேன். புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேங்காய் நல்லா திருவி போட்டால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கட்டியாக வைக்கணும். தேங்காய் நல்லா நிறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பக்கத்தில் பொரிக்கஞ்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. இது எங்கள் ஊர் குழம்பு, சுவையான குழம்பு. இது சோத்துக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். வாங்க மக்களே, சாப்பிடலாம்.